ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே கால்வாசி அளவுக்கு நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை ட்ரேவே இருக்காது, அதுக்காக தான் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் முட்டை இருந்தால் சரிங்க, நிறைய பேர் அரிசிக்குள்ளே அப்படியே வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சமாக அரிசி நம்ம ஒரு கப்புக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையும் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இது போல் நீங்கள் 6-7 முட்டை வச்சுக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரிசி வைக்கிறதுனால முட்டை அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. நீங்கள் வைக்கிற ஒரு முட்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெட் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் ப்ரெட்டோ இல்லை மிச்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சும்மா சுற்றி அப்படியே வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சுற்றி வைக்கும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கலண்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் காற்று போய் அந்த ப்ரெட்லாம் எறும்பு எல்லாம் முக்கிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெட்டாக இருக்கட்டும் மிச்சர் கவராக இருக்கட்டும் இது மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அந்த கவரை நீங்கள் கீழ் பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் திருப்பி வச்சு பாருங்கள். அந்த கவரும் கலந்து விடாது. அது மட்டும் இல்லாமல் கொசு எறும்பு எதுவும் வரவு செய்யாது. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரூ பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு நம்ம காஃபிலாம் போடலையா, அதுக்காக நம்ம ப்ரூ பேக்கெட் எப்பவும் போல் கட் பண்ணிப்போங்க. கட் பண்ணி முடிச்ச பின்னாடி எப்பவும் போல் நமக்கு எவ்வளோ காஃபி தூள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டம்ளரில் சேர்த்துப்போங்க. அதுக்கப்புறம் மிச்சக்கிற காஃபி தூள் நீங்கள் அப்படியே வச்சுருப்பீங்க, இல்லை மடக்கி வச்சுருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி தூள் நீங்கள் பார்த்து நல்லா வாசனையும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த காஃபி தூள் உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி கட்டிக்குங்க. அந்த மாதிரி வாசனையும் போகாமல் இருக்க, கட்டாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் காஃபி தூள் சைடில் வச்சுட்டு கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூனில் நீங்கள் சக்கரை எடுத்துருக்கணுங்க. சக்கரை நீங்கள் எடுத்து பின்னாடி பார்த்து நம்ம கட் பண்ணலையே காஃபி தூளை அது உள்ளுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் சக்கரை நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது போல் நீங்கள் சக்கரை சேர்த்துட்டு பின்னாடி அந்த காஃபி தூள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இந்த பேக்கெட் ஓப்பன் இருக்கு இல்லையா, இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக சைடில் பால் காய வச்சுட்ருப்போம் இல்லையா, அதிலே நீங்கள் 2 சைடு திருப்பி நல்லா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. அழகாக அந்த கட் பண்ண காஃபி நல்லா ஒட்டிக்கும். திரும்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற போதும் புதுசாக எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கட்டியுமே கட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ நான் கீழே கொட்டி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கூட கீழே சிந்தாது. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெல்லம் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த வெல்லமாக இருந்தாலும் உடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. நிறைய பேர் வெல்லத்தை உடைக்கிறதுக்கு மத்துக்கோல் கத்தியில் யூஸ் பண்ணி உடைச்சாலுமே அந்த வெல்லம் உடையவே செய்யாது. ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பேற்பட்ட வெல்லமாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. வெல்லத்தை சைடில் வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டில் இது போல் ஒரு கப்பு வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே வெல்லம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க. குக்கர் மூடியை நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கர் மூடி போடும்போது கேஸ்கெட்லாம் போடாதீங்க. வெறும் நார்மல் குக்கர் போட்டு கேஸ்கெட் போடக்கூடாது, அதே போல் விசிலும் போடக்கூடாது. இப்போ 2 நிமிஷம் போல் நான் குக்கர் கேஸில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அந்த வெல்லம் பாருங்கள் லைட்டாக கலர் மாறிருக்கு. அதுவும் இல்லாமல் லைட்டான சூட்டில் மட்டும்தாங்க இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க.
இப்போ நம்ம இந்த பிளேட் எடுத்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். வெல்லம் 2 நிமிஷம் மட்டும்தாங்க வச்சுருந்தேன், அதிகமாக வைக்கலாம். அந்த 2 நிமிஷத்துக்குமே இந்த வெல்லம் பாருங்கள் லைட்டாக ஊறிருக்கு குக்கருக்குள்ளே. இந்த குக்கரை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோ. அந்த வெல்லத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துக்கும். கத்தி வச்சுட்டு அழகாக நீங்கள் சீவி எடுக்கலாங்க. கை வலி இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். டைமும் சேவ் ஆகும், வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா வெல்லமும் லைட்டாக மட்டும்தாங்க கட் பண்ணுறேன், ஆனால் சூப்பராக உதிர்ந்து வருதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வேலை சீக்கிரமாக முடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்ய தெரிஞ்சாலே செய்ய மாட்டாங்க. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப வலி எடுக்குங்க, அதுக்கு பயந்தே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இனி நம்ம கை வலி இல்லாமல் இந்த போல் நீங்கள் இடியாப்பம் செஞ்சுக்கலாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும், இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் டாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடியாப்பம் அச்சு எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் பேக்ஸில் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இடியாப்பம் அச்சு அந்த பிளாஸ்டிக் ஒன்றா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒன்றா இல்லைனா எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸுக்கு கட் பண்ணி எடுத்து தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்குங்க. இது 2 பீஸை நம்ம சைடில் வச்சுட்டு இடியாப்பக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாங்க. இடியாப்பக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே எப்பவும் போல் இடியாப்பம் அச்சு நாங்கள் போட்டுக்கலாங்க. இடியாப்பம் அச்சு நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி மாவு நான் முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மாவுமே நம்ம இதுக்குள்ளே அப்படி நம்ம சேர்த்துக்கலாம். மாவை நீங்கள் எப்போ சேர்த்தாலும் சரிங்க, ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. 3/4 வாசி அளவுக்கு மட்டும்தாங்க மாவு சேர்க்கணும். இது போல் நீங்கள் மாவு சேர்த்து பின்னாடி கட் பண்ணி வச்சுள்ள பிளாஸ்டிக்கு அதை நீங்கள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இடியாப்பம் முறுக்கு எது வேணாலும் நீங்கள் புழிஞ்சிக்கலாங்க. எதுக்காக நம்ம பிளாஸ்டிக் மேலே வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு இடியாப்பம் புளியும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க புளியுவாங்க. அது மட்டுமே இல்லைங்க, அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால அடியில் மாவு தங்கவே தங்காது. அப்படியே மாவு தங்கினால் மேலே லைட்டாக வரும், அவ்வளோ மட்டும்தாங்க. அந்த அடியில் சுத்தமாக மாவு தங்கவே செய்யாது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்குள்ளே ஃபுல்லாக இடியாப்பம் புழிஞ்சிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நூலாக வருது, கட்டாகாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இடியாப்பம் புழிஞ்சாச்சு. இந்த பிளேட்டில் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு. இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அந்த முறுக்குக்குள்ளே இன்னும் மாவுலாம் நிறையா இருக்குல்லையே, அதுக்குள்ளே நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், புளியறதுக்கே எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ டக்குன்னு வேலை முடிஞ்சிருதுங்க. ரொம்ப கை வலிக்கெல்லாம் புளிய வேண்டாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ இடியாப்பனாலையும் தனியால் செஞ்சுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ மாவு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்க. நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால அடியில் மாவு தங்காதுங்க, மேலே மட்டும்தான் மாவு வரும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு தங்கவே இல்லை. அந்த பிளாஸ்டிக் டப்பா மட்டும்தாங்க கீழே இருக்கும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா தட்டிலுமே நம்ம இடியாப்பம் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டாச்சு. கை வலி எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக புழிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வேக வைத்து ரொம்ப நேரம் லேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் 5 நிமிஷம் மட்டும்தாங்க இடியாப்பத்தை வேக வைக்கணும். அப்படி ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சுன்னா இடியாப்பம் ரொம்ப கல் மாதிரி ஆயிடும். நல்லா சாஃப்டாக இருக்குது, 5 நிமிஷம் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் இடியாப்பம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும், நல்லா பூ போல் இருக்குது. நான் பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். இதுக்கு சைடிஷாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், அப்போல்லாம் நீங்கள் குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி குருமா தாங்க செஞ்சேன், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எல்லா வீட்லையும் இடியாப்பம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், கை வலி எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.